ஹாய் டியர்ஸ், இப்போது வித்தவுட் லைனிங் கிளாத் ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ராங் சைடு வந்து நம்ம ஏற்கனவே இன்ட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ கீழேருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே மடிச்சு அடிக்கணும். ஸோ அதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா. அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ராங் சைடு இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு இந்த ஃபோல்டிங்லேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகலம், அதாவது ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா. ஸோ இப்போ சென்டரோட ஹைட் வந்துட்டு இங்கே சென்டரோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கணும், நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ டேப் வச்சு பார்த்தோன்னா இவங்களுக்கு 2.5 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், இவங்களோட ஹைட் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. ஸோ இதுவும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கால் இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு ஹைட் வந்து 2.25 வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ 2.25 வச்சு அப்படியே என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கோடு போட்டுக்கணும். சாரி 2.5 அவங்களோட ப்ளவுஸில் 2.5 இருக்குது, அதனால் 2.5 வைக்கிறோம். இந்த கிளாஸில் ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டோ அதுதான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அவங்களோட ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 வருது. ஸோ அந்த 2.5 அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 1/4 இன்ச் கொடுத்துட்டு அப்படியே ஹைட் கொடுத்து 2 பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி, ஓகேங்களா. சேம் அதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் கோடு போடணும், பாருங்கள் எப்படி, ஓகேங்களா. ஸோ இதில் 3 பாயிண்ட் வச்சு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இந்த கார்னர் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண முடியும், ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் டாட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ளவுஸோட அந்த அகலம், ஓகேங்களா. ஸோ அந்த ஊக்குப்பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து சென்டர் டாட் வரைக்கும் எவ்வளோ அகலம்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், டேப் வச்சு இங்கே அந்த டாட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு வந்து 2.25 வருது, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்திக்கிறீங்க நீங்கள், சரிங்களா. 2.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு, டோட்டலாக 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா. டோட்டலாக 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறீங்க, சரிங்களா. உங்களோட ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் நீங்கள், ஓகேங்களா. இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் உள்பக்கம் பாருங்கள், உள்பக்கத்தில் நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த டாட்டோட முக்கோணத்தை எடுத்துக்கணும் நீங்கள். அந்த முக்கோணத்துலேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த முக்கோணத்தை இப்படி பிடிச்சி டேப் வச்சு பார்க்கும்போது 1.5 இன்ச்சுக்கு வருது. ஸோ அந்த 1.5 இன்ச்சை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கணும். எப்படின்னா 1.5 + 1.5, ஓகேங்களா. சாரி 1.25 வருது அவங்களுக்கு, 1.25 + 1.25 டோட்டலாக 2.5. ஸோ அந்த 1.25 இங்கே சென்டராக மார்க் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா. 1.5ன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு 1.25 தான் வருது. 1.25 + 1.25 2 1.25 வரணும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். டோட்டலாக 2.5 பாதி எடுத்து தான் சென்டராக மார்க் பண்ணுறோம் நம்ம, ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி நேராக கோடு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மெயின் டாட்டோட மார்க்கிங்கை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆமோட மார்க்கிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆம் டாட்டோட மார்க்கிங் ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்டு. சரிங்களா? ஹேண்டு வந்துட்டு அதே மாதிரி ராங் சைட். ஸோ ராங் சைடு வந்துட்டு 1.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கணும். ஸோ வித்தவுட் லைனிங் கிளாத் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஹேண்டுக்கெல்லாம் 1.5 இன்ச் தான் விடணும். 1/2 இன்ச் விட்டுறக்கூடாது, 1.5 இன்ச் விடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் ராங் சைடில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஹேண்டு வைக்கணும். சரிங்களா? இதுக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஹேண்ட் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பட்டி. சரிங்களா? ஸோ பட்டி பாருங்கள், நம்ம பேக் சைட் ராங் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ராங் சைடு எடுத்துகிட்டு ராங் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஸோ பட்டிக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம போடணும். சரிங்களா? இந்த கிளாத்து வந்து ரெண்டு கிளாத்து இருக்குது. ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் கிளாத்தை. ஸோ மடித்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துடணும் இதை. ஓகேங்களா? கட் பண்ணி எக்ஸஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இப்போது கீழே வந்துட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ கீழே வந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பட்டி, ஹேண்டு, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கு, அதுக்கப்புறம் க்ராஸ் பீஸ், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். இதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ்.